என்ன மீனா, ஏன் சோகமாக இருக்க? இன்னைக்கு என் அக்கா அனுவோட பிறந்த நாளுங்க. அவளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அப்போ ரெடியாகு, போய் பார்த்துட்டு வந்துடலாம். நிஜமாவா? நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போகிறேன். சீக்கிரம் ரெடியாகு, போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்க. நான் அம்முழுவை போய் ரெடி பண்ணுறேன். என்னங்க? என்னானும் கிளம்பும் போது இப்போ எதுக்கு கூப்பிட்ட? இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தெரியலையே. நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன ஞாபகம் வந்துச்சா? நானும் யோசிச்சு பார்க்குறேன், ஆனால் எனக்கு எதுவும் ஞாபகம் வரலையே. சரி, நீங்கள் கிளம்புங்க, நேரம் ஆயிடுச்சு. சரி, நீயே சொல்லு, இன்னைக்கு என்ன அப்படி ஸ்பெஷலான நாள்? ராத்திரி வரைக்கும் நேரம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு கவனம் வரும். நீங்கள் கிளம்புங்க. இவர் கூட என்னோட பிறந்த நாளை மறந்துட்டாரே. லவ் பண்ணும்போது கவனம் வச்சு எனக்கு கிஃப்டெல்லாம் தந்தார். ஆனால் இப்போது அவருக்கு சுத்தமாக ஞாபகம் கூட இல்லை. சரி, நம்ம போய் கிச்சனில் வேலையை பார்ப்போம். ஏய் அனு. அத்தை, கூப்பிட்டு இருந்தீங்களே, சொல்லுங்க அத்தை. என் பையன் நிர்மல் வேலைக்கு கிளம்பிட்டானா? கிளம்பிட்டார் அத்தை. எனக்கு போய் காஃபி எடுத்துகிட்டு வா. சரி அத்தை. அத்தைக்கு காஃபி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அத்தை, இந்தாங்க காஃபி. ஏண்டி, இதெல்லாம் காஃபியா? இதை மனுஷன் குடிப்பானா? சரி, ஒரு காஃபி கூட போட தரல. உன்னை போய் அவன் இங்கே கூட்டிகிட்டு வந்தான் பார்த்தியா? என் தலையெழுத்து. உன்னை இதெல்லாம் சொன்னால் போதும், உடனே நீலி கண்ணீர் வடிக்க வேண்டியது. அத்தை, நான் காஃபி நல்லா தான் அத்தை போட்டேன். அத்தை, தலம் வலிக்குது அத்தை, விடுங்க அத்தை, முடிய விடுங்க அத்தை. இங்கே பார், என்னைக்கும் என்னை எதிர்த்து பேசவே கூடாது, புரியுதா? புரியுதா அத்தை? போ, என் கண் முன்னாடி நிற்காத. ஒன்றும் இல்லாததெல்லாம் அத்தை பெருசாக்குறாங்க. நான் காஃபி நல்லா தான் போட்டேன். நான் எது பண்ணாலும் அத்தை குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க. பையன் முன்னாடி என்கிட்ட சிரித்து சிரித்து பேசுகிறாங்க. அவர் வெளியில் போனதுக்கப்புறம் என்கிட்ட எரிஞ்சு விழுறாங்க. இதுவே அம்மா வீடாக இருந்தால் அம்மா எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஜாலியாக வெளியில் போயிருப்போம். நானும் மீனாவும் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். இப்போ மீனாக்கிட்ட ஃபோனில் பேசுறது கூட என்னால் முடியல. நான் படுற கஷ்டத்தை யார்கிட்ட என்னால் சொல்லவும் முடியல. நான் சொன்னால் அவங்களும் கஷ்டப்படுவாங்க. அண்ணி, என்ன வேணும் சீதா? சொல்லுமா. ஹாப்பி பர்த்டே அண்ணி. ரொம்ப நன்றி சீதா. என்னடா யாருமே கவனம் வச்சுக்கலே நினச்சேன். நீ கவனம் வச்சுருக்கதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அம்மா உங்ககிட்ட நடந்துக்கிட்டதை நான் பார்த்தேன். நீங்கள் எதிர்த்து பேசுங்க அண்ணி. நீங்கள் பேசாததால் தான் அம்மா ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. சீதா, அத்தை வயசில் பெரியவங்க, அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது. கண்டிப்பாக அவங்க மனசு ஒரு நாள் மாறும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். சரி அண்ணி. சீதா ரொம்ப நல்லவ. அத்தை, நாங்கள் கிளம்பிட்டோம், போயிட்டு வரோம் அத்தை. பார்த்து போயிட்டு வாங்க. உங்கள் அக்காவை நான் கேட்டதா சொல்லுமா. சரி அத்தை. பாட்டி, நாங்கள் வெளியில் போனதுக்கப்புறம் நீங்கள் தனியாக இருப்பீங்களே. பார்வதி இருக்கால, நான் அவள் கூட கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரி பாட்டி. சமத்தா போயிட்டு வரணும். அம்மா அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியாம்மா? ஏங்க, அங்கே ஒரு கிஃப்ட் ஷாப்பு தெரியுது பாருங்க, அங்கே வண்டியை நிறுத்துங்க. நான் அக்காவுக்கு கிஃப்ட் வாங்கிக்கிறேன். சரி மீனு. ஐயா ஜாலி, பெரியம்மாவை பார்க்க போகிறோம். அனு, குலாப் ஜாமுன் காலி ஆயிடுச்சு. ஒரு 3 குலாப் ஜாமுன் வச்சுட்டு போ. வாமா மீனா, எப்படி இருக்க? அனு, உன்னை பார்க்க உன் தங்கச்சி மீனா வந்திருக்காமா. மீனா அக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. ஏ அமலு, எப்படி இருக்க?
நல்லா இருக்கேன் பெரியம்மா. சரி, நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க. எனக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குமா. போயிட்டு வாங்கம்மா. அனு, கொஞ்சம் குடிக்க மாட்டேன், தண்ணி தெரியாமா? சரி அத்தை. ஏய், நான் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேனே அத்தை. அத்தை, வலிக்குது அத்தை. நான் வெளியில் போன நேரமாக பார்த்து எங்கள் அத்தை என்னை குடும்பப்படுத்துகிறாங்க அப்படி இப்படி எதுனா சொன்னேன், அவ்வளவுதான். நான் அதில் சொல்ல மாட்டேன் அத்தை. அக்கா, என்னடி என் முகம் வாட்டமாக இருக்கு? உன் மாமியார் உன் தலைமுடியை பிடிச்சி உன்னை மிரட்டினதை நான் பார்த்தேங்க்கா. பார்த்துட்டியா? ம். இங்கே பாரு மீனு, நீ இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, புரியுதா? அக்கா, நீ சந்தோஷமாக இருக்கதாக்கா நான் நினச்சேன். ஆனால் உன் மாமியார் உன்னை இப்படி கொடுமைப்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கலக்கா. மீனா, அதெல்லாம் மறந்துடு. இன்னைக்கு நீ என்னை பார்க்க வந்திருக்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் உனக்கு பண்ணித்தரேன். அக்கா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஹோட்டலுக்கு போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னுடைய கிஃப்ட் இங்கே இருக்குது. நாங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நீ இதை பார்க்கணும், சரியா? சரி. என்னங்க, இன்னைக்கு நேரம் போனதே தெரியலல்ல? ஆமாம் மீனு, இருந்தாலும் உங்கள் அக்கா பாவம் தான். அவங்க மாமியார் இந்த மாதிரி பண்ணுறது தப்பு. நம்ம நிர்மல் கிட்ட பேசி பார்க்கலாமா? இப்போ வேண்டாங்க, நேரம் வரும்போது பேசலாம். அக்கா இப்போத்துக்கு மாமா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கா. அவளும் தூங்கிட்டா பாரு. இன்னைக்கு ரொம்ப விளையாடிட்டால, அதான் அந்த களைப்பில் தூங்குறா. மீனு, நம்ம இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமாக இருப்போம் மீனு. நீங்கள் இருக்கும்போது நான் எப்பவுமே சந்தோஷமாக தாங்க இருப்பேன். என்னங்க, உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? ஹாப்பி பர்த்டே அனுமா. சரி, என்னோட கிஃப்ட் எங்க? உன்னோட கிஃப்ட் அங்கே இருக்குது. அதை பார்த்துட்டு அதில் இருக்கிற ட்ரெஸ்ஸை போய் போட்டுட்டு வா. என்னங்க? ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கா அனு. தேங்க்ஸ் நிர்மல். நீ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அனு, அதுதான் என் ஆசை. பைக்கில் ஒரு ரவுண்ட் போகலாமா? போலாம். அனு, உனக்கு என்னோட கிஃப்ட் பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.